ஹாய் மகளே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜூலி சேட்டை சேனல். ஜூலியை ஏன் கட்டி போட்டு வச்சுருக்கீங்கன்னு ஏகப்பட்ட பேர் கமெண்ட்டில் கேட்டுட்டீங்க. அதனால் இன்றைக்கி அதுக்கு நான் ரீசன் சொல்ல போகிறேன். மறக்காமல் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறேன் எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலி எந்த வழியாக வெளில போகிறான் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முதல்ல வாங்க நம்ம மாடியில் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலி அங்கே ஒரு இடம் மாரி இருக்கா, அங்கே ஒரு சைடு வாங்குற மாரி இருக்கா, அந்த காம்பவுண்டுக்கு அந்தாண்ட அப்படியே திரும்புகிற மாரி ஒரு இடம் இருக்கா மக்கள்ஸ். அந்த வழியாக இப்படியே வரும் மக்கள்ஸ். இப்படியே அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கே தெரு வந்துடும். அங்கே தான் எங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் மக்கள்ஸ். அதனால தான் இவனை வெளில விடுறதுக்கு பயமாக இருக்குது. அதனால தான் இவனை வெளில விடுறதில்ல. நாங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் அவனை எப்போவுமே கட்டி போடுவோம், அவுத்து விடுவோம். எப்போவுமே அதுக்கு அவனுக்கு ஒரு கேராகவே இருப்போம். இவ்வளோ கேராக நாங்கள் அவனுக்கு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு அவன் மரியாதையே கொடுக்க மாட்டான். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் மக்கள்ஸ் டிவி பார்த்துட்ருக்குள்ளே திடீர்னு அவனை காணோம். நானும் என் ஃபேமிலியும் வீடு முழுக்க தேடி பார்த்தோம். கடைசியில் நாங்கள் எங்கள் தெருவுக்கு பார்த்தா எல்லா நாய்க்கூடையும் போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இவனை ரொம்ப கேராக பார்த்துக்கிறது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஜானின்னு ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தோம். அப்போ அதுக்கெலாம் இந்தமாரி பண்ணல, அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஜாலியாக அது பாட்டே சுற்றிட்டு ஆனால் ஜூலி மாரி சுற்றிட்டு போவது அந்த நாய். அதுக்கு நாங்கள் ட்ரெயின் கொடுத்தோம். ஆனால் இதுக்கு ட்ரெயின் கொடுத்தா இது சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்காது. இப்போ நான் கிட்டக்க போய் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே பார்த்தீங்களா, அங்கே ஒரு வழிமாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு வழிமாரி, அந்த இடத்துலேருந்து அப்படியே போய் அப்படியே வெளில போயிடுவான். அதனால தான் எங்களுக்கு ஒரு பயம் இவனை வெளில விடுறதுக்கு மக்கள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவனை வெளில விடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மாடுலாம் இருக்குது. அவன்கிட்டலாம் போய் சண்டை வளர்ப்பான் அந்த பையன். இவன் மோசமான ஆள் எல்லாரையும் விட. அங்கே ஒரு நாய் படுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த 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 நாயெலாம் ஒரு வாட்டி எங்கள் ஜூலியை ஒரு வாட்டி கடிச்சிட்டு அந்த நாய் தான். கடித்தோடனே நாங்கள் போய் டாக்டர்கிட்ட சொல்லி ஊசி போட்டுட்டு அது கொஞ்ச நாளாக உடம்பு சரியாமல் போயிட்டுச்சு எங்கள் ஜூலிக்கு. உடம்பு சரியாக மாரி அப்படியே படுத்துருந்தான். சரி, அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க கொஞ்ச நாள் விட்டோம் மக்கள்ஸ். அதுக்கப்புறம் சரி தான் வீடியோ ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அடிக்கடி வெளில போவாங்க. அதனால் எப்போவுமே எங்கள் வீட்டு கதவு திறந்து தான் இருக்கும். நைட்டு தான் சாத்தும். அதோட நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஃப்ரீயாக விடலான்னு தான் பார்ப்பேன். ஆனால் அவன் அப்பப்போ வெளில ஓடிடுவான். அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. அதனால் இப்போ இவனை டெய்லியும் நாங்கள் மாடியில் தான் வச்சுருப்போம். டெய்லியும் இதே போல் தான் படுத்திருப்பான். வீடியோ எடுக்கணும்னு கூப்பிட்டா மட்டும்தான் வருவான். சாப்பிடவே மாட்டான் மக்கள்ஸ். இவனை போராட்டமாக தான் பால் கூட இவனை ஃபில்லரெல்லாம் இழுத்து விடுவோம். இவன் பால் கூட குடிக்க மாட்டான். எதுக்குன்னே தெரியாது. நான் அவ்வளோ பாடுபடுவோம், தலைகனமாக பாடுபடுவோம். ஒன்றுமே செய்ய மாட்டான். அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் மக்கள்ஸ். அதனால தான் மக்கள்ஸ் இவனை வெளில வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, ஓகே மக்கள்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோ என்ன போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.